இப்போ தனியார் வேலை வாய்ப்புகள், இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுவையில் வரல. தனியார் நிறுவனங்கள் வர்றதுக்கு வந்து சுணக்கம் இருக்கு இங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் ஏற்பாடுகள் எதுவுமே செய்யலை, இந்த அரசு செய்யலை அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கு சார். 2016 முதல் 21 வரை 750 ஏக்கரை கையகப்படுத்துகிறாங்க. அந்த கையகப்படுத்த நிலத்தை மத்திய அரசிடம் கொண்டு சென்று ஒப்படைத்து விட்டனர். அங்கே ஒப்படைத்த பின்பு அந்த நிலங்களை கைப்பற்ற முடியாமல் இருந்தது. காரைக்காலில் பேரளம் பகுதியிலே அதுபோன்ற அரசு நிலங்களை கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அத்தனையும் மத்திய அரசுடைய அனுமதிக்காக காத்திருந்தது. 2021 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு அத்தனை இடங்களையும் மீண்டும் மாநில அரசுடைய உரிமையை பெற்று இன்றைக்கு சேதராப்பட்டில் இருக்கிற 750 ஏக்கர் நிலமும் காரைக்கால் பேரளத்தில் உள்ள அத்தனை இடங்களும் புதிய தொழில் ஐஐடி மற்றும் ஜிப்மர் புதிய டிரான்ஸ்லேஷன் மருத்துவமனை போன்ற புதிய அறிவியல் பூர்வமான தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான பணிகளை ஆரம்பிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அத்தனை தொழிற்சாலை தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம்.